வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சென்சர் டெக்னாலஜிஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராஜெக்ட் கிட்டக்க இவங்களுக்கு இந்த தடவை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா 2 ஏஐ பேஸ்டு இதில் இருக்குது. 2 ஏஐ பேஸ்டு, மிச்சதுலலாம் ஏஐ பேஸ்டா அப்படிங்கிறத பற்றி இன்டிமேஷன் பண்ணலை. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது பைப் சொல்யூஷன், ரெண்டாவது வந்து விஷன் கேர் கம்பெனி, மூணாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் பொசிஷனிங் ரீட்டைல் கிளாத்திங் குரூப்புக்கு, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷோட ரீட்டைல் பேங்க்குக்கான எக்கோசிஸ்டம் ரோபஸ்ட் கிளவுட் ஃபர்ஸ்ட் எக்கோசிஸ்டம் கொண்டு வராங்க. யூஎஸ் பேஸ்ட் மோட்டார் அசோசியேஷன் அண்டு இன்சூரன்ஸ் அது சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஆட்டோமேஷன் ஆஃப் ப்ரைசிங் இன்ஜின் ஃபார் லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ராடக்ட்ஸ் அதுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே வருவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 778ன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 783ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ஓவர் வேல்யூடுன்னு போட்டிருக்கிறாங்க. ஃபியூச்சரில் வரக்கூடிய 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் அதை பேஸ் பண்ணி இபிஎஸ் அண்ட் பிஇ க்ரோத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபேர்லி வேல்யூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 0 அப்படின்னு வந்தாலே ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா தெரியாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். பிஇ அண்ட் பிபி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸோடைய பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. பிஇ நமக்கு பிஇக்கு வந்து நம்ம 25 வைப்போம், இப்போ இங்கே 27 இருக்குது. பிபிக்கு நம்ம 5 வைப்போம், 4.8 இருக்குது. அதனால இது வந்து ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணியிருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இது க்ரோத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா அவுட் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் 1.18 இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் ஏற்றி விட்டுருக்குறாங்க Q4ங்கிறதுனால இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது டோட்டல் அசெட் 11.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 2.3% குறைஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி ரெவென்யூ 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 28.6ன்னு வந்திருக்கு. இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 0.7 கிட்டக்க கம்மின்னு வச்சுக்கோமே, 0.7 கிட்டக்க கம்மின்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது வந்து இப்போ டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்கா, சப்சிக்வெண்ட் குவார்ட்டர் என்ன அனாலிசிஸில் நமக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டில் போகுது, இன்க்ரீஸ் ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். 29.3ங்கிறது ஹை ஏபிஎஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த ரிலேட்டிவாக அந்த டயத்தில் இவங்களுடைய புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா 157ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 29.3ங்கிறத பிரேக் பண்ணி கொண்டு போகும்போது தான் நமக்கு வந்து மேலே ஏற்கனவே இருக்கக்கூடிய லெவல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. இதை எப்படி குவார்டர்லி ரிசல்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டினியூஸ் தான் இல்லை. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் 2025 மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 1.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 9.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு 20 கோடி ரூபா கிட்டக்க, தோராயிரமா சொல்றேன், ஒரு 20 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா 0.8 கூடி 7.8ங்கிற லெவல்ல இருக்கு. ஆனால் இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 குவார்ட்டரா வந்து 28.6, 28.5, 28.6ன்னு ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்து 29 பிரேக் பண்ணி 30 ஜோனுக்குள்ள போகும்போது தான் இது அடுத்த லெவலுக்கு பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதே நிலை அடுத்த குவார்ட்டருக்கு கண்டினியூ ஆச்சுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.33% இறக்கி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.08% இறக்கி வச்சிருக்காங்க. எம்எஃப் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸா 4 குவார்ட்டரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்த ஹோல்டிங்கை இந்த குவார்ட்டர்ல பெரிய லெவல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க.
அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 4 குவார்டர் கழிச்சு இப்பதான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 குவார்டரா, இதுக்கு முன்னாடி ஒரு 3 குவார்டரா வந்து இவன் வந்து வித்துட்டு இருந்தவன், குறைச்சிட்டு இருந்தவன் போன குவார்டருக்கு மாத்திரம் கொஞ்சம் 0.22% இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த தடவை 0.08 குறைச்சிட்டு இருக்கிறான். ஸோ இது வந்து இதையும் நம்ம நோட்டிஃபை பண்ணிக்குவோம். இந்த தகவல்கள், இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க வேண்டியது புக் வேல்யூ 179.3, ஃபேர் பிரைஸ் 340, கரண்ட் பிரைஸ் 782, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.29 வந்துருச்சு. நம்ம 2.5 வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுப்போம். அதனால இந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நெருக்கி வந்துட்டாங்க. அதே மாதிரி பிஏலையும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நெருக்கி வந்துட்டாங்க. பிஇ வந்து டச் பண்ணிட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணி போயிருக்கிறாங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்குவோம். இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இப்போ கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 28.7. இது வந்து போன குவார்டரோட சேர்த்து நம்ம 3 குவார்டரா பார்க்கும்போது ஸ்டாக்னேட் ஆகுதுங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த இபிஎஸ் உடைய டிடிஎத்தோடைய ஆவரேஜ்னு பார்க்கும்போது 7.18. இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷனா இருக்கு, 7.18. இதை இப்போ எக்ஸிட் ஆகக்கூடிய இந்த வேல்யூ 7ங்கிற வேல்யூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 0.18 ரூபா வந்து கூட கிடைக்குது. அதாவது 2% கூட கிடைக்குதுன்னு வச்சுக்கோம். 2-2.5% கூட கிடைக்குது. அப்ப நமக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து மெயின்டைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு. அதாவது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட் எகைன் திருப்பி இது பார்த்தோம்னா 28.88ன்னு வரும்போது அது வந்து பார்த்தோம்னா 10 பைசாவா கூடிட்டு இருக்குன்னா எல்லாம் திருப்பி அதே ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கு. இந்த ஆவரேஜையே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு குவார்டர்லையாவது வரக்கூடிய ஒரு குவார்டர்லையாவது 30 பிரேக் பண்ணுதான்னாக்க 30 எந்த குவார்டர்லையும் பிரேக் பண்ணல. இனிமே வரக்கூடிய ஆக்சுவல் ரிசல்ட்ல இவன் பிரேக் பண்ணினான்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு நமக்கு இல்லை. சரி, இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா Q4ல எடுத்திருக்கிறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 60 பைசா கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சைடு எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் ஒரு 2 ரூபா 50 பைசா தான் நமக்கு வந்து கூட, சாரி 2 ரூபா, சாரி 2.5% கூட. ஆனால் Q4 கம்பேர் பண்ணும்போது 8% கம்மியாகுது. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த 2%க்கு உண்டான அளவுக்கு கொஞ்சமாக ஏற்றி வச்சுட்டு திருப்பி இந்த 8%க்கு உண்டானதை கொஞ்சமாக இறக்கி வச்சிடலாம். இது ஒன்று. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா Q3 Q4 வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது அந்த பெர்சன்டேஜுக்கு. அப்போ 11 இந்த சைடு ஒரு 2.5 கிட்டத்தட்ட வந்து ஒரு 13லேருந்து 14% இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 8% இறக்கி வச்சுட்டு அங்கனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். சுற்றிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வரானோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இவனோட இபிஎஸோட டிடிஎம் அதை நம்ம வந்து ஆவரேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இபிஎஸோட டிடிஎம் இதெல்லாம் இருக்கும்போது புல்லிஷ் ட்ரெண்ட்ல நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 483லேருந்து 680க்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்போ இவன் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல நம்ம வந்து S1லேருந்து R2 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். S1 459லேருந்து 462, பிபியோட பாட்டம் பிரேக் பாயிண்டோட பாட்டம் ஜோன் 551லேருந்து 557, பிரேக் பாயிண்ட் 659லேருந்து 665, பிரேக் பாயிண்டோட டாப் 779லேருந்து 786, R1 913லேருந்து 921, R2 1225லேருந்து 1235. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், R1 வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே பிபி வரைக்கும் கீழே இறங்கிட்டு இப்போ பிபியோட டாப் வரைக்கும் திருப்பி இவன் கரெக்ட் ஆகிருக்கான். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த 10% கிட்டக்க இங்கே வந்து ஏறி இருக்காருனாக்கா 10%க்கு மேலேயே ஏறி இருக்கு. அதான் 10% 50 ரூபான்னு கணக்கு வச்சோம்னாக்கா 600 ரூபா தானே வரும். 10%க்கு மேலேயே இவன் மேலே ஏறி இருக்கிறான். இது வந்து சஸ்டைனபிளாக இருக்குமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் 8க்கு மேலே பிரேக் பண்ணி எடுத்து போகிறான்னா ஓரளவுக்கு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகலாம். அப்படி இல்லைனாக்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். பெர்ஃபார்மன்சஸ் அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட்டுடைய பெர்ஃபார்மன்சஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா S1 அடிக்க தயார். S1 அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் டூப்பராக போச்சு, 30 தாண்டி போகுது அப்படின்னு சொன்னால் R2க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.